தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். அன்புடன் KVS. அஞ்சல் இலாக்கா 18/5/2026 அன்று ஒரு வரைவு அறிக்கையினை வெளியிட்டிருக்கிறது. அதாவது தற்பொழுது இருக்கக்கூடிய SBCOவினுடைய LG பதவிகள் எல்லாம் LG ஆபரேட்டிவ் பதவிகளுடன் இணைப்பது குறித்து ஒரு ப்ரொபோசலை அனுப்பியிருக்கிறது. ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் 14 நாட்கள் டைம், அதாவது 18 மேவிலிருந்து ஒரு ஃபோர்ட்நைட், ஒரு 2 வாரத்திற்குள்ளாக தங்களுடைய ஆலோசனைகளை தர வேண்டும். இல்லை என்றால் எந்த விதமான கமெண்ட் இல்லை என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டு இவைகள் அறிமுகப்படுத்தப்படும் என்று அறிவித்திருக்கின்றார்கள். தற்பொழுது LG SPCO-ஆக பணிபுரியக்கூடியவர்கள் எல்லாம் போஸ்டல் ஆபரேட்டிவ் சைடிற்கு விருப்பம் தெரிவித்தால் ஒன் டைம் மெஷராக அவர்கள் அனுப்பப்படுவார்கள். இவ்வாறு விருப்பம் தெரிவித்தால் அதுவே நிரந்தரமானது. மீண்டும் SVCO பிரிவிற்கு வர வேண்டும் என்றால் அது நிச்சயமாக ஏற்கப்படாது. இவர்கள் எல்லாம் அவருடைய அடுத்த கட்ட பதவி உயர்வு என்பதை போஸ்டல் ஆபரேட்டிவ் சைடிலே இருக்கக்கூடிய அந்த வழிகளின் வழியே தான் அவர்கள் பெற வேண்டும். யாரெல்லாம் LG SPCO கேடராக இருக்கக்கூடியவர்கள் இந்த விருப்ப தேர்வினை தராமல் இருக்கின்றார்களோ அவர்கள் எல்லாம் தற்பொழுது SBCO சூப்பர்வைசரி கேடரிலே இருக்கக்கூடிய HSG பதவி உயர்வுகளை பெறுவது வரை அப்படியே அவர்கள் ஒரு ஸ்டாக்னேட்டாக அப்படியே இருக்க வேண்டும். போஸ்ட் அவைலபிலிட்டி இருந்தால்தான் அவர்களுக்கு அந்த பதவி உயர்வு என்பது கிடைக்கும். இனிமேல் அவர்களுடைய பதவி உயர்வுக்காகவோ அல்லது LG SPCO பணிபுரிவதற்காகவோ தற்பொழுது இருக்கக்கூடியவர்களை தவிர மற்ற பதவிகள் எல்லாம் நிச்சயமாக ஒதுக்கப்பட மாட்டாது. LG SPCO இருந்து விருப்ப தேர்வு கொடுத்தால் அவர்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய LG ஊழியர்களுக்கு கடைசியாக தன்னுடைய கிரடேஷன் லிஸ்டிலே அவர்கள் பொருத்தப்படுவார்கள். They will be the junior most to all the existing LG officials. ஒரு ரூல் 38 டிரான்ஸ்ஃபர் அவர்கள் விருப்ப தேர்வு கொடுத்தால் எப்படி அவர்களுடைய நிலைமை இருக்குமோ அதே போன்று அவர்கள் இறுதியாக அந்த LG பட்டியலிலே சேர்க்கப்படுவார்கள். இவர்கள் எந்த காரணத்தை கொண்டும் தன்னுடைய சீனியாரிட்டியோ பதவி உயர்வோ அல்லது மற்ற LIGயில் இருக்கக்கூடிய போஸ்டல் டிவிஷனில் இருக்கக்கூடியவர்களுடன் அவருடைய ஊதியம் கோரியோ எந்த விதமான கிளைமும் செய்ய முடியாது. அதே போன்று இந்த SBCOவிலிருந்து விருப்ப தேர்வு தராதவர்களும் கூட ஏற்கனவே விருப்ப தேர்வு செய்தவர்களுடன் தன்னை கம்பேர் செய்து எந்த விதமான உரிமையும் கோர முடியாது என்பதும் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக மிக மோசமான சரத்து என்னவென்றால் அவர்கள் LIGயிலே ஏற்கனவே பணிபுரிந்தாலும் அந்த LG SPCO-ஆக இருந்து பின்னர் போஸ்டல் ஆபரேட்டிவ்க்கு வந்தாலும் கூட அவருடைய கடந்த கால LG சேவை என்பது கணக்கிலே கொள்ளப்பட மாட்டாது. டிபார்ட்மெண்டல் ப்ரொமோஷன் கமிட்டியிலே அது எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. HSG2 அவர்களுக்கு வழங்கப்பட மாட்டாது. அவர்கள் ஒரு ஜெனரல் லைன் PAவிலே LG சீனியாரிட்டியிலே இறுதியாக அவர்கள் பொருத்தப்படுவார்கள். அவர்களுக்கு பின்னால் தான் அவர்களுக்கு பதவி உயர்வு என்பது கிடைக்கும். இன்றைய உண்மையான நிலவரம் என்ன? கேடர் ரீஸ்ட்ரக்சரிங்க்கு பின்னால் போஸ்டல் ஆபரேட்டிவிலே ஏராளமான LG பதவிகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. அனைத்து LG பதவிகளும் இன்று பெரும்பாலும் முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றன. அதற்கான ஆட்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் அத்தனை பேருக்கும் கீழாகத்தான் இவர்கள் வருவார்கள் என்றால் இவர்களுக்கு HSG2 பதவி உயர்வோ அல்லது HSG1 பதவி உயர்வோ கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்றால் நிச்சயமாக அதற்கான வாய்ப்புகள் என்பது மிக 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 குறைவு என்பதை நாம் மனதிலே கொள்ள வேண்டும். இவர்கள் லோக்கல் போஸ்டல் டிவிஷன் எங்கு ஒர்க் பண்ணுகின்றார்களோ அந்த போஸ்டல் டிவிஷனுடைய ஒரு ஊழியராக கருதப்படுவார்கள். அந்த டிவிஷனுடைய ஸ்ட்ரென்த்திலே இவர்கள் சேர்க்கப்படுவார்கள். இவர்கள் எல்லாம் ஒருவேளை விருப்ப தேர்வு செய்யவில்லை என்றால் தற்போது இருக்கக்கூடிய அது RO அல்லது COவின் வழியே இருப்பார்கள். பின்னதாக எந்த டிவிஷன் என்று இவர்கள் அனுப்பப்படுகின்றார்களோ இனிமே அந்த டிவிஷனிலே தான் அவர்கள் பணிபுரிய வேண்டும். ஒரு நகரத்திலே பல்வேறு விதமான டிவிஷன்கள் இருந்தால் இவர்கள் தன்னுடைய விருப்ப தேர்வை எங்கு வேண்டுமானாலும் செய்யலாம் என்கின்ற ஒன்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்களெல்லாம் இனி கோட்ட மட்டத்திலே இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபர் அண்ட் பிளேஸ்மெண்ட் கமிட்டியினுடைய அடிப்படையிலே தான், அதாவது விருப்ப தேர்வு செய்யாத மற்றவர்களும் கூட இனிமேல் கோட்ட மட்டத்திலே இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபர் அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் கமிட்டியின் அடிப்படையிலே தான் இடமாற்றம் என்பது இவர்களுக்கு செய்யப்படும் என்றும் இதிலே சொல்லியிருக்கின்றார்கள். இவ்வாறு LG பதவியிற்கு ஆபரேட்டிவ் பதவிக்கு வரக்கூடியவர்கள் சேவிங்ஸ் பேங்க் சேவிங் சர்டிபிகேட்டினுடைய விதிகளை நன்கு அறிந்திருக்க வேண்டும். நல்ல சர்வீஸ் ரெக்கார்டு இருக்க வேண்டும். சாஃப்ட்வேரிலே தேவையான அந்த புலமை பெற்றிருக்க வேண்டும்.
அவர்களுக்கு இன் சர்வீஸ் ட்ரைனிங் என்பது போஸ்டல் ட்ரைனிங் சென்டரிலே வழங்கப்படும் என்பதெல்லாம் இதிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆக இந்த ஆணையின் மீது கருத்துக்கள் தெரிவிக்கப்படவில்லை என்றால், 15 தினங்களுக்குள் தெரிவிக்கப்படவில்லை என்றால் இது கண்டிப்பாக அமுல்படுத்தப்படும் என்று வந்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே நிச்சயமாக பல எஸ்பிசிஓ தோழர்கள் விருப்பத் தேர்வு கொடுத்தால், அதாவது எல்ஐஜிக்கு விருப்பத் தேர்வு கொடுத்தால் அவர்கள் எல்லாம் அவர்களுடைய ஃபர்தர் ப்ரமோஷன் என்பது கேள்விக்குறியாக மாறும் என்பதிலே 2 விதமான கருத்துக்கள் இல்லை. அவர்களுடைய எல்ஐஜியினுடைய பழைய சேவையும் கணக்கில் கொள்ள முடியாது. அவர்கள் புதிதாக எல்ஐஜிக்கு வந்ததாக கணக்கிலே கொள்ள வேண்டும் என்றால் இது நிச்சயம் அவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பது என்னுடைய ஆழமான கருத்து. எப்படி இருந்தவர்கள் இப்படி ஆய்விட்டார்கள் என்பது போன்று எஸ்பிசிஓ என்பது 1972 நான் பணியில் சேர்ந்த பொழுது வாரத்திற்கு 5 நாள் வேலை, ஏஓஐசியுனுடைய டைரக்ட் கண்ட்ரோல், அதற்கு பின்னால் கோட்ட அலுவலகம், எல்டிசி யூடிசி பேட்டன், அவர்களுக்கான தனியான வசதிகள் என்றெல்லாம் இருந்த நிலை மாறி அதற்கு பின்னால் பிஐஎஸ்பிசிஓ டிபிஓபி வந்த பின்னால், பிசிஆர் வந்த பின்னால் அவர்கள் மாற்றப்பட்டு இன்று அவர்கள் போஸ்டல் அக்கவுண்ட்ஸிலே கூட ஒரு ஜூனியர் அக்கவுண்டண்டாக ஒரு பிஐஎஸ்பிசிஓவை எடுத்துக்கொள்வதற்கு அரசாங்கம் தயாராக இல்லாமல் அனுப்பப்பட்ட சூழ்நிலையிலே இன்று இது போன்ற ஒரு துர்பாக்கிய சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கிறது என்றால் இவையெல்லாம் நிச்சயமாக என்ன சொல்ல முடியும். இத்துடன் முடிக்கின்றேன். மீண்டும் சந்திப்போம். அன்புடன் கேவிஎஸ்.